7 வீரனோட அம்சமும் சேர்ந்து உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். மதுர வீரன் தானே. நம்ம கடவுளாக வணங்குற அந்த முக்காவாசி புற தெய்வங்கள் வந்து இந்த மாதிரி ஆனவங்க தானே. நம்ம தோண்டி வரலாற பார்த்தா அவனை உசுப்பி விட்ட வீணே. இவரோட கதை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காதலும் ஒரு மாதிரி வீரமும் துரோகமும் அரசியலும் எல்லாமே சேர்ந்த ஒரு கதையாக தான் மதுரை வீரசாமி கதை இருக்குது. இனி விசில பறக்கும் தானே. எனக்கு வந்து பேர் வச்சதே வந்து அவர் பேர் தான் வச்சுருந்தாங்க. குலசாமி வந்து அவர் தான் எனக்கு. என் பேராண்டி மதுர வீரன் தானே. நான் வந்து வரம் கொடுத்த குழந்தை தானே, நானும் ஈசனாலும் வரம் கொடுத்து பிறந்த குழந்தை. இதை வந்து அநியாயமாக அநீதியாக நீங்கள் வந்து கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு மீனாட்சி அம்மா வந்து மதுரையே அழிக்க போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதா சொல்கிறாங்க. இறைவன் வந்து ஒரு ஃபார்ம் எடுத்து வந்து அது வந்து அந்த வேலையை பார்க்குறதுனால அது கொலைகாரன் ஆயிடாது. பிறப்புலையும் இறப்புலையும் தான் இந்த பூமியோட சுழற்சியே ஆகுது. 2 டைப் ஆஃப் மதுரை வீரன் கும்பிடுவாங்க. ஒன்று வெள்ளையம்மா பொம்மியம்மா சமேத மதுரை வீரர் கும்பிடுவாங்க. இன்னொன்று மாறு கை மாறு கால் வாங்கின மதுரை வீரர்னு ஒரு சாமி இருக்குது. வீரனுக்கும் போகிற நிறையா இடத்துல இது மாதிரி நடக்குது. அவர் வந்து கீழ்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப தாழ்வாக பேசுகிறதும் தாழ்வாக நடத்துகிறதும். ஒரு திரைக்கு இந்த பக்கம் வந்து பொம்மி இருக்காங்க, திரைக்கு இந்த பக்கம் வந்து வீரன் இருக்கார். அந்த வீரனோட அந்த ஒரு நிழலையும் அந்த ஒரு ஆஜானபாகமான ஒரு இதுவையும் அவர் பரிவாக கேட்ட அந்த ஒரு குணத்தையும் பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு காதல் வயப்பட்டுடுறாங்க வீரன் மேலே. ஏன்னா காளி வந்து நம்மளோட ஆணவத்தையும் நம்மளோட கெட்ட குணத்திலையும் வந்து ப்ரோவோக் பண்ணுவாள். அதை வந்து யாருமே எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நம்ம மனுஷங்களோட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து அந்த பரபிரமத்தை போய் ஜட்ஜ் பண்ண முடியாது. பண்ணிக்கலாம், ஆனால் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே அது வந்து அடங்காது. நம்ம வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் அவ்வளோ அவரை வந்து கீழே தள்ளியும் சரி, இல்லை அவர் மேலே அவ்வளோ பழி போட்டும் சரி, அவரோட டிசிப்ளினையும் சரி, அவரோட தன்மையை வந்து அவர் வந்து இழக்கலை எப்போவுமே. வணக்கம் ப்ரோ. எஸ் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ஸோ அகெயின் வெல்கம் டு ஹே தமிழ் சேனல். திஸ் இஸ் அருண் சந்திரசேகரன் அண்ட் திஸ் இஸ் வீரா. நான் வீரா. எஸ். ஸோ இந்த முறை நாங்கள் வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மதுரை வீரர் அவரை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஸோ இங்கேருந்து ஆஸ் யூஷுவல். எஸ் ப்ரோ, நம்ம வந்து கருப்பர் விட்ட டைம்லேருந்து ஒரு மாதிரி ஆடியன்ஸோட சஜஷன் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருந்தது. ஆமாம், மதுரை வீரருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. மதுரை வீர சாமிக்கு அவ்வளோ ஒரு சஜஷன் வந்துட்டு இருந்தது. நம்ம ஊர்லேயும் சரி, ஒரு மாதிரி புலம்பெயர்ந்து போன நம்ம தமிழ் மக்கள் இந்த மலேசியா சிங்கப்பூர்லலாம் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆமாம் அவங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லைக் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த கருப்பர் எந்த அளவுக்கு ஃபேமஸோ, அந்த மாதிரி மதுரை வீரசாமியும் நம்ம ஊர்லேயும் சரி, இந்த மலேசியா சிங்கப்பூர் அந்த நம்ம ஆளுங்க புலம்பெயர்ந்து போன எல்லா இடத்துலையும் செம்ம ஃபேமஸ். ஸோ அங்கேருந்து ரெக்வஸ்ட் பயங்கரமாக இருந்திருந்தது. அதே மாதிரி மதுரை வீரர்கிட்ட இருந்தும் பயங்கரமாக உத்தரவு வந்துக்கிட்டே இருந்தது, பண்ணுங்கடா சீக்கிரம் பண்ணுங்கடா. சரின்னு சொல்லிட்டு மக்களோட ஆசைக்கிணங்க கடவுளோட உத்தரவுப்படி மதுரை வீரர் பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக எல்லா ஆடியன்ஸை விட நான் உங்ககிட்ட இருந்து ஆவலாக காத்துட்டு இருந்தேன். ஆமாம், காரணம் நீங்கள் அவரோட பேர்லேயே நீங்கள் இருக்கீங்க. அதனால இப்போ எனக்கு வந்து பேர் வச்சதே வந்து அவரோட பேருனால தான் வச்சுருந்தாங்க. அவர் பேர் தான் வச்சுருந்தாங்க. குலசாமி வந்து அவர் தான் நமக்கு. எங்கள் கோயில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, தஞ்சாவூர் இருக்குல்ல, தஞ்சாவூர் தள்ளி தாண்டி போனீங்கன்னா இங்கே புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குல்ல தஞ்சாவூரில், அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பூண்டி வரும். பூண்டியில் வந்து வீரனார் கோயில் இருக்குது. ஆக்சுவலாக வீரனாருன்றது ஒரு மரியாதை நிமித்தமாக இல்லை ஒரு பாசமாக சில இடத்துல வந்து கூப்பிடுவாங்க. லைக் இப்போது ஐயனாருக்கு வந்து ஐயனார் அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல, மரியாதை காரணமாக. இப்போ வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த பண் விகுதி போடுவாங்க, நம்ம ஊரில் வந்து நார் விகுதி போடுவாங்க. ஐயப்பன் அப்படின்னு இருக்கார்ல, அவரே வந்து நம்ம ஊரில் ஐயனார். ஆமாம், அது மாதிரி வீரனை வந்து மதுரை வீரனை வந்து வீரனார் அப்படின்னு போட்டு அந்த விகுதியில் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் சாமி யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், மாடசாமி. ஸோ ஸோ அங்கே தான் எங்கள் கோயில் இருக்குது. போயிட்டு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு வருஷம் போயிட்டு வருவோம். சிறப்பாக இருக்கும் கோயில். ஸோ எஸ், அவரோட ஆணைக்கிணங்க இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிறோம்.
இப்போது மதுரை வீரரோட வரலாறு பார்த்திங்கன்னா இது நடந்த காலகட்டம் வந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலம் அந்த டைமில் தான் இவரோட கதை நடக்குது. அதே மாதிரி மதுரை வீரருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு அந்த ரிட்டன் ப்ரூஃப்ஸோ இல்லை ஒரு புராணமோ அப்படின்றது எக்ஸாக்டாக நமக்கு கிடையாது. இவரோட கதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாய்வழி செய்தியாகவும் அப்புறம் வந்து தெருக்கூத்து மூலியமாகவோ வில்லுப்பாட்டு மூலியமாகவோ அந்த மாதிரி கடத்தப்பட்ட கதை தான் மதுரை வீரர் கதை. இவரோட கதை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காதலும் ஒரு மாதிரி வீரமும் துரோகமும் அரசியலும் எல்லாமே சேர்ந்த ஒரு கதையாக தான் மதுரை வீரசாமி கதை இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஒரு மினி மசாலா மூவி. ஆமாம், ப்ராப்பராக நம்ம கமர்ஷியல் மூவி பயங்கரமாக அந்த மாதிரியான ஒரு படம். ஆக்சுவலாக இது வந்து அந்த டைம்லேயே பயங்கர ஹிட்டான ஒரு கமர்ஷியல் மூவி. ஏன்னா எம்ஜிஆர் சார் வந்து இந்த படத்தை வந்து அந்த டைமில் எடுத்தார். அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக எம்ஜிஆர் சார் வந்து அந்த படம் நடிக்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக யோசிச்சாங்க, என்னடா இது கடைசியில் வந்து எம்ஜிஆர் இறக்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு க்ரேஸ் இருந்ததில்ல. அப்போ வந்து இறக்குற மாதிரி காட்டினோன்னே இந்த படம் எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள், எப்படி போகுன்ற மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கதையோட ஒரு சக்தியும் அந்த ஒரு இம்பேக்டும் அந்த ஒரு எமோஷ்னல் ஃபேக்டரும் அந்த படம் செம ஹிட் அந்த டைமில். அவர் எம்ஜிஆர் சாரையே அப்படியே தூக்கி அப்படி கொண்டு போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு சினிமா இதில் அது படம் கொடுத்துச்சு. ஸோ மதுரை வீரர் பார்த்திங்கன்னா இந்த காசி மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ஊர் வந்து ஒரு சில தரவில் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து மதுரை தான். நாயக்கர்கள் மதுரை ஆட்சி பண்ணும்போது பாளையங்களாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு பாளையங்களை ஆட்சி பண்ணவர் தான் காசி மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரவு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியை ஆட்சி பண்ணது தான் காசி மகாராஜான்னு சொல்கிறாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் இதுவும் இருக்குது நமக்கு ஆஸ் யூஷுவல். இவருக்கு வந்து அவரோட கிங்டம் வந்து செம ஒரு இதுவாக நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாடாக தான் இருக்குது. ஆனால் ராஜாக்கும் ராணிக்கும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. அது மட்டும்தான் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சோகத்தில் இருக்காங்க அவங்க 2 பேரும். ஸோ ஈசனாரை வேண்டி தவம் இருக்கிறாங்க, இது மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் ராஜ்யத்துக்கும் எங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 7 வருஷம் தவம் இருக்கிறாங்க. ஈசனார் வந்து 7ஆவது வருஷம் வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து ஈசனார் வந்து நேரில் தோன்றி குழந்தை வரம் தராரு. 7 வீரனோட அம்சமும் சேர்ந்து உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். சுந்து வீரன், சந்தி வீரன், ஆகாச வீரன், உச்சி வீரன், உரிமை வீரன், ஏம வீரன், காம வீரன்னு 7 வீரர்களோட ஒரு அம்சமாக உனக்கு பிறக்க போகிற குழந்தை தான் உனக்கு இதுவாக இருக்க போகுது, எல்லாமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈசனார் வரம் கொடுக்குறாரு. வரம் கொடுத்த மாதிரி அவங்க அந்த அம்மையார் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது ஆக்சுவலாக கொடி சுற்றி பிறக்குது. அப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி இந்த குழந்தை வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் உங்களுக்கும் பயங்கரமான ஒரு கேடு விளைவிக்க போகுது. ஸோ இந்த குழந்தை வந்து இங்கே இருக்கிறது வந்து நல்லது கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மகாராஜாக்கும் ராணிக்கும் ஒரு மாதிரி ரொம்ப மனக்கவலை. இது மாதிரி தவம் இருந்து கடவுள் அருள் கொடுத்து பெத்த புள்ள, இதை வந்து என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, இந்த குழந்தைய வந்து வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் வந்து நாட்டை விட்டு மட்டும் வேறு எங்கேயாவது அமுச்சு வச்சுருங்க. ஸோ நீங்கள் வந்து ஆபத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கேருந்து மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு தங்க தாம்பூலத்தில் குழந்தைய வச்சு வீரர்கள்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து இது மாதிரி இங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிருங்க, அந்த குழந்தைய வேறு எங்கேயாச்சும் ஒரு பத்திரமான ஒரு தெய்வீகமாக தோன்ற ஒரு இடத்துல வந்து அந்த குழந்தைய வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சிடுறாரு. இந்த வீரர்கள்லாம் நல்லா அந்த இடத்துலேருந்து பயங்கர தூரமாக போகிறாங்க. போயிட்டு ஒரு காட்டுப்பகுதி இருக்குது. காட்டுப்பகுதியில் ஒரு மரத்துக்கு கீழே அந்த குழந்தைய வச்சிடுற மாதிரி சொல்கிறாங்க. வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்திருக்கும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா கோனேரிப்பட்டினம்னு சொல்கிறாங்க. மதுரை பக்கத்தில் இருக்க கோனேரிப்பட்டினம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல யார் பக்கத்தில் ஆட்சி பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா பொம்மன நாயக்கர் அப்படின்ற ஒரு நாயக்க மன்னர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட கீழே அடியில் வேலை செய்கிறவங்க தான் சின்னான்னு ஒருத்தர். சின்னானோட மனைவி இருக்காங்க, சின்னான் இருக்கார். இவங்க 2 பேரும் மன்னர் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த பொம்மன நாயக்கரோட
அரண்மனையில் வந்து 2 மாடு இறந்துருது. ஸோ மன்னர் என்ன சொல்கிறாரு சின்னன் கிட்ட, இது மாதிரி 2 மாடு இறந்துருச்சு, அதோட தோல் எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து குதிரைக்கு வந்து கடிவாளமோ அதுக்கேற்ற விஷயங்கள்லாம் நீ வந்து பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சின்னன் வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க, நீ போயிட்டு காட்டில் போயிட்டு ஆவரம்பூ பட்டைகளை பறித்து எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரம் அவங்க மனைவி அதுக்காக காட்டுக்கு போகிற நேரம் தான் அந்த குழந்தையும் அங்கே கரெக்டாக வைக்கிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்க மனைவி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஆயிடுது. லைக் அவங்க அந்த குழந்தைய சுற்றி மான்களும் முயல்களும் இருக்குது. அந்த குழந்தைய பாதுகாக்க 2 பாம்பு படம் எடுத்து நிற்கிது. இதை பார்த்தோன்னே அவங்க வந்து என்ன இது அப்படின்ற ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. பட்டு அந்த குழந்தைகிட்ட போகிறாங்க. போயிட்டு இது என்ன குழந்தை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது அந்த குழந்தைய பார்க்குறதுக்கே. அவங்க வந்து பாசத்தோடு அந்த குழந்தைய கட்டி அணைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் பால் சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அந்த குழந்தைய வந்து அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுலேருந்து அப்படியே பாஸ் பண்ணுவோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி. இது இல்லாமல் அவர் வந்து அந்த சின்னானுக்கும் அவங்க மனைவிக்குமே பிறக்கிறதா இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டோரி இருக்குது. ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி சில அரசியல் காரணங்களால் அந்த குழந்தை வந்து இந்த தாழ்த்தப்பட்ட குடின்னு சொல்கிற அந்த ஒரு குடும்பத்தினருக்கு பிறந்தாங்க அப்படின்ட்டு கதை உண்மையாலே சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. சில அரசியல் சுயநலத்துக்காக காரணத்துக்காக அடையாளத்தை பறிக்கணுன்ற காரணத்துக்காக அந்த தெய்வங்களை வந்து பறிச்சுப்பாங்கள்ல, புது வரலாறு எழுதுவாங்க, புது புராணங்கள் எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி எழுதப்பட்ட புது புராணம் தான் காசி மகாராஜாவோடது. ஸோ கடவுள் வந்து வரம் கொடுத்தாரு, இது இந்த குழந்தை வந்து பிறந்ததே வந்து உயர்குடியில் தான், மன்னருக்கு தான் சத்திரியனாக பிறக்கிறான் அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இவன் வந்து இவங்களால் வளர்க்கப்பட்டான் அப்படின்ட்டு கதை மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு தான் பிறந்தாங்க அப்படின்ற சொல்கிற டிபேட் மாதிரி இது. ஆமாம் 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 ஆமாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராமிய கதைகள்லேயும் தெருக்கூத்துக்கள்லேயும் இந்த மாதிரிலாம் இல்லை, அவர் வந்து அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி அந்த சுழற்சியில் வந்து அவங்களோட அரசியல் தேவைக்காக மாற்றிக்கிட்டது தான் இது, அடையாளத்தை பறிச்சுக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு இது சொல்கிறாங்க. மோரோவர் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை அந்த சின்னானுக்கும் அவரோட மனைவிக்கும் இந்த ஊரில் வளருது. அதுதான் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தை வளர்ந்து ஒரு மாதிரி பெரிய ஒரு ஆண்மகனாக வந்து ஒரு மாதிரி வீரத்தோடையும் ஒரு பயங்கர ஒரு ஆஜான பாகுவான ஒரு ஆளாக இருக்கார். இப்போது அந்த டைமில் என்னன்னா, இந்த பொம்மன நாயக்கருக்கு வந்து ஒரு மகள் இருக்காங்க, பொம்மி அப்படின்ட்டு. இந்த பொம்மி வந்து வயசுக்கு வராங்க. அந்த ஊரில் என்ன ஒரு வழக்கமாக இருக்குன்னா, இந்த வயசுக்கு வரவங்கள கொஞ்சம் தனியாக ஒரு இடத்துல வச்சு ஒரு 32 நாள் ஒரு நாளைக்கும் ஒரு புது குடிசை போடுறாங்க. அந்தந்த நாள் முடிய அந்தந்த நாளோட குடிசையை எரிச்சிடுறாங்க. இந்த ஊரை விட்டு தனியாக கொஞ்ச நாள் வைக்கிறது மாதிரி ஒரு சடங்கு இருக்குது. அந்த இளவரசியை வந்து அது மாதிரி ஊர்லேருந்து தள்ளி அங்கே ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கு வந்து காவலுக்கு வந்து இந்த சின்னான் இருக்கார். இது மாதிரி 30 நாளும் இந்த மாதிரி கடந்து போகுது. 30 நாளும் காவலுக்கு இருக்கார். 31வது நாள் செம மழை வெளுத்து வாங்குது. அவருக்கு வந்து வயசானவர் இல்லையா, உடம்பு வந்து முடியாமல் போகுது. அப்போ வந்து அவர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அவங்க மகன் வீரன் கிட்ட கேட்குறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் பேர் வந்து வீரன் தான் வச்சாங்க அப்படின்னும் ஒரு தரவு சொல்லுது. முத்து வீரன்னு வச்சாங்கன்னு ஒரு தரவு சொல்லுது. முத்து குமரன்னு பேர் வச்சாங்கன்றது ஒரு தரவு சொல்லுது. நம்ம வந்து வீரன்னே கூப்பிடுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பேர் தான் வச்சாங்க. நான் இந்த முத்துக்குமரன் வந்து நான் எங்கே பார்த்தேன்னா, நான் வந்து சின்ன வயசில் இவர் புக்கு படித்தேன், மதுரை வீரன் புக்கு. அதில் வந்து முத்துக்குமரன் ஒரு இது இருந்தது, அப்படியும் பேர் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீரன்னே சொல்லலாம். இது மாதிரி அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து இது மாதிரி சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு உடம்பு சுத்தமாக முடியலப்பா அங்கே வந்து, ஆனால் நான் போகணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது வீரன் சொல்கிறாரு, இன்னும் 2 நாள் தானேப்பா நான் போயிட்டு காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை
இளவரசி வந்து இப்போ தான் வயசுக்கு வந்திருக்காங்க, ஊரில் இருக்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு தான் காவலுக்கு வச்சுருக்காங்க, நீயும் வயசுக்கு வந்த பையன், நீ வந்து அங்கே போகிறது சரியில்லை அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லைப்பா, யாருக்கும் எந்த ஒரு களங்கமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரன் வந்து போகிறாரு காவலுக்கு. வீரன் காவலுக்கு போன அந்த டைம் இன்னும் ரொம்ப அடமழை வெளுத்து வாங்குது, புயல் காற்றா அடிக்குது, அவரால் ஒரு மாதிரி தாக்கு பிடிக்க முடியல. அந்த நிலமையில முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணிடுறாரு, பொம்மி கிட்ட வந்து போயிட்டு உதவி கேட்குறாரு. இது மாதிரி கொஞ்சமாக நான் மலைக்கு ஒதுங்கிக்கலாமா உள்ள அப்படின்ட்டு பரிவாக கேட்குறாரு. பொம்மி சொல்கிறாங்க, இல்லை யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டு தான் என்னை வந்து இங்கே வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி இப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீரனும் விட்டுடுறாரு. ஆனால் மழை இன்னும் உக்கரமாக ஆக ஆக பொம்மிக்கு வந்து மனசு கேட்கல. இவரும் ஒரு மாதிரி பரிவாக நல்லபடியாக தான் கேட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இடம் கொடுக்குறாங்க. ஒரு திரைக்கு இந்த பக்கம் வந்து பொம்மி இருக்காங்க, திரைக்கு இந்த பக்கம் வந்து வீரன் இருக்கார். அந்த வீரனோட அந்த ஒரு நிழலையும் அந்த ஒரு ஆஜானபாகமான ஒரு இதுவையும் அவர் பரிவாக கேட்ட அந்த ஒரு குணத்தையும் பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு காதல் வயப்பட்டுடுறாங்க வீரன் மேலே. இது மாதிரியே ஒரு 2 நாள் போகுது. போனதுக்கப்புறம் 32வது நாள் வந்து மன்னர் வராரு. மன்னர் வந்து பொம்மியை கூட்டி போகிறாரு. கூட்டி போகும்போது அங்கே இருட்டாக இருக்கிறதுக்கு வந்து மணி விளக்கு வச்சுருப்பாங்கள்ல, பொம்மி வந்து அவங்க ஞாபகமாக வீரனுக்கு வந்து மணி விளக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. இதை வந்து மன்னர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு, ஓகே இவங்க 2 பேரும் காதல் வயப்பட்டிருக்காங்க, இது வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து மிரட்டுறாரு. இது மாதிரி இவ வந்து அரச குடும்பத்து பெண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா, எப்படி உங்கள் மகன் வந்து அதை தெரியாமல் இது பண்ணியிருப்பான், நீங்கள் என்ன ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க, நாங்கள் என்ன அரச சமூகம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. பேசிட்டு இது மாதிரி மிரட்டிட்டு போயிடுறாங்க. ஆமாம், நம்ம கடவுளாக வணங்குற அந்த முக்காவாசி புற தெய்வங்கள் வந்து இந்த மாதிரி ஆனவங்க தானே, நம்ம தோண்டி வரலாற பார்த்தா. இந்த மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இதை வந்து வீரன் கிட்ட சொல்கிறாங்க. வீரன் சொல்கிறாரு, என்னோட அன்புன்றது உறுதியானது, இங்கே யார் வந்து மிரட்டினாலும் இங்கே வந்து வேலை நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கர்ணனுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தாழ்ந்த குடின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த நிறையா அநீதிகள் நடக்கும்ல, அது மாதிரி வீரனுக்கும் போகிற நிறையா இடத்துல இது மாதிரி நடக்குது. அவர் வந்து கீழ்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப தாழ்வாக பேசுகிறதும் தாழ்வாக நடத்துகிறதும், அவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காம இருக்கிற மாதிரியான விஷயங்களும் நிறையா நடக்குது. அதையும் அவர் ஒன்று ஒன்றா எதிர்கொண்டு அவர் ஒரு விஷயத்தையும் சரியாக கையாண்டு அவர் வந்து இன்னும் பார்த்து போயிட்டுருக்காரு. அது மாதிரி அவருக்கு நிறையா விஷயங்கள் நடக்குது. இது மாதிரி போனதுக்கப்புறம் மன்னர் என்ன பண்ணுறாருனா, அவசரமாக பொம்மிக்கு வந்து திருமண ஏற்பாடு செய்கிறாரு. திருமண ஏற்பாடு செய்யும்போது அதே நேரத்தில் வீரனையும் இது மாதிரி யானை மிதித்து சாகடிக்கணும் அப்படின்ட்டு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா, வீரனை வந்து யானை மிதித்து கொல்ல போகிற டைமில் பொம்மி குதிரையில் வந்து வீரனை வந்து காப்பாற்றி 2 பேரும் அப்படியே கிளம்பி போகிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி சொல்லுது. அது இல்லாமல் இது மாதிரி இளவரசியை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வீரன் வந்து குதிரையில் வந்து பொம்மியை காப்பாற்றி கூட்டி போகிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி இருக்குது. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி வருது. ஆக மொத்தத்தில் 2 பேரும் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து இங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துல பக்கத்தில் திருச்சி அந்த சைடு வந்து ஒரு அத்தங்கரை பக்கமாக ஒரு கூடாரம் மாதிரி போடுறாங்க. பொம்மன நாயக்கர் வந்து ஆளுங்கள்லாம் அனுப்பி வைக்கிறாரு. இவர் வந்து ஒரு தனியாளாக நின்று சிங்களாக நின்று மொத்த ஆளுங்களையும் அடித்து நிமித்துறாரு வீரன். நிமித்திட்டு இந்த விஷயம் வந்து திருச்சி மன்னருக்கும் போகுது காதில், இது மாதிரி ஒரு வீரன் இருக்கான் இந்த இடத்துல, இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்ட்டு. அதே நேரத்தில் பொம்மன நாயக்கரும் திருச்சி மன்னரோட உதவியை நாடுறாரு. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, திருச்சி மன்னர் வந்து அவரோட ஆளுங்கள்லாம் இது பண்ணிவிட்டு வீரனை பிடிச்சி பொம்மையும் பிடிச்சி கூட்டு வந்துடுறாங்க அரசவைக்கு. இது மாதிரி என்ன நடந்தது அப்படின்ட்டுலாம் விசாரிக்கும் போது வீரன் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி சாதிய காரணமாக எங்களை வந்து சேர விட மாட்டுறாங்க, அதனால் நாங்கள் வந்து இங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோன்னு சொல்லும்போது திருச்சி மன்னர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி இந்த உயர்ந்த இது தாழ்ந்த இதுன்னு சொல்கிறது வந்து என்னோடய ஊரில் இருக்காது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி திருச்சி மன்னர் வந்து
அவரோட அரசவைக்கு அவரோட படைகளுக்கு வீரனை வந்து தளபதியாக ஆக்கிடுறாரு. அவரோட வீரத்தை பார்த்து இவ்வளோ வீரமான ஒரு ஆளாக இருக்கே அப்படின்ட்டு. இதே மாதிரி நாட்கள் போகுது. இவர் பார்த்துக்கிறாரு, அவரும் ராஜ்யத்தை பார்த்துக்கிறாரு நல்லபடியாக. இந்த நேரத்தில் வந்து திருச்சி மன்னரோட ஒரு வாலிய நண்பனான திருமலை நாயக்கர் அவர்கிட்டருந்து திருச்சி மன்னருக்கு வந்து ஒரு உதவி வேண்டி ஒரு கோரிக்கை வருது. இது மாதிரி எங்கள் ஊரில் வந்து மதுரையில் வந்து இது மாதிரி திருடங்க, இந்த கொள்ளையர்களோட ஆட்டங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, எனக்கு வந்து உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ வந்து திருச்சி மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து தளபதியாக இருக்க வீரனை வந்து அங்கே அனுப்பி வைக்கிறாரு திருப்பி மதுரைக்கு வந்து திருமலை நாயக்கர் ஆட்சி இருக்கும்போது வீரன் வந்து மதுரைக்கு போகிறாரு திருப்பி பொம்மியை கூட்டிகிட்டு. போகும்போது இப்போது திருமலை நாயக்கரோட படைக்கு வந்து தலைமை தாங்கி நிறையா போரை வீழ்த்துறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த திருட்டையும் அந்த கொள்ளையையும் சமாளிக்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திருமலை நாயக்கரோட அரசவையோட நாட்டியம் ஆடுற ஒரு பெண் இருக்காங்க. அவங்க தான் வெள்ளையம்மா. இவங்க மேலே பார்த்தீங்கன்னா மன்னருக்கு வந்து ஒரு ஆசை, இவங்களை வந்து தன்னோட சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எதுவும் இதுவாகலை. அப்போது அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த கொள்ளையர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து இந்த வெள்ளையம்மா வீட்டை வந்து ஒரு குறி வைக்கிறாங்க, அங்கே வந்து போய் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு நாள் ராத்திரி வந்து என்ன பண்ணுறாங்க, வீரன் வந்து அந்த ஊரில் தான் காவலுக்கு இருப்பார். எல்லா இடத்துலையும் காவலுக்கு இருக்கும்போது இவங்க இந்த கொள்ளையர்கள் வந்து அவங்க வீட்டில் இது பண்ணுறத வந்து பார்த்துடுறாரு. பார்த்து அவங்க போயிட்டு அந்த கொள்ளையர்கள்லாம் அடித்து வீழ்த்திட்டு அவங்க வெள்ளையம்மாவோட உயிரையும் மானத்தையும் அவங்களோட பணம் பொருள் எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றினோன்னே வெள்ளையம்மாவுக்கு வந்து அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு அன்பு வந்துடுது. இதே நேரத்தில் மன்னரும் ஒரு மாதிரி சைமல்டேனியஸாக அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு மன அழுத்தமும் அவங்களுக்கு இருக்குது. இந்த விஷயம் வந்து மன்னருக்கு வந்து தெரிஞ்சிருது, இது மாதிரி வெள்ளையம்மா வந்து வீரன் மேலே வந்து ஒரு அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சோடனே மன்னருக்கு வந்து ரொம்ப ஒரு கோபமும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஆயிடுது வீரன் மேலே. அவர் என்ன பண்ணுறாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு தெரியாது, இன்னும் ஒரு 10 நாளில் நீ வந்து அந்த திருடங்களை நீ வந்து பிடிக்கிற கொள்ளைக்காரங்களை பிடிக்கிற அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆணை பிறப்பிச்சிடுறாரு. என்னன்னா, இங்கே அழகர் கோயில்கிட்ட தான் சங்கிலி கருப்பு அப்படின்ட்டு ஒரு திருடன், அந்த திருடனோட தலைமையில் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் இந்த யூடியூப் சேனல்லையாக இருக்கட்டும், இல்லை நிறையா இது போடுறவங்களாக இருக்கட்டும், இந்த சங்கிலி கருப்பை வந்து அந்த கடவுள் கருப்பசாமி சங்கிலி கருப்பு தான் அங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரப்புகிறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமாம், அவ்வளோதான். ஆமாம், அது மாதிரி அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவன் பேர் சங்கிலி கருப்பு, அவ்வளோதான். இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அழகர் கோயில் பக்கத்துல இருக்குன்னு உடனே அது கனெக்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து இந்த பழனி பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு முருகர் பேர் வைப்பாங்க, திருப்பதி பக்கத்துல நிறைய பேர் இருக்கவங்களுக்கு பெருமாள் பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து அங்க இருக்கிற 18 படிக்கு மேல நின்று ஆமா இது பண்ண வர இல்லை இங்க வந்து கொள்ளையடிச்சு அதுதான். அதுவும் கருப்பரோட லெகசின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகிற ஒரு இதுவாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நூல்லே கருப்பரோட ரெஃபரன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் டைம் சொல்லும்போது ஓரளவு கருப்பரே ரீசெண்டாக தான் சொன்னீங்க. ஐ மீன் ஆன் கம்பேரிசன் லைக் முருகருக்கு கம்பேர் பண்ணும்போது கருப்பருக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கிறாங்க. முருகருக்கு கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே ரீசெண்ட் தான். ஏன்னா நம்ம ஆளு வந்து அவ்வளோ பெரிய ஆள், பழைய ஆள். ஸோ அவர் கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே புதுசு தான். ஆனால் நமக்கு வந்து கருப்பரோட இது வந்து நமக்கு சித்தர்கள் நூல்லையும் கிடைக்கிது. ஸோ அவர் வந்து அந்த டைம் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறவர். இந்த கதை வந்து இந்த 17ஆம் நூற்றாண்டில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 16ஆம் நூற்றாண்டோட முடிவு. ஆமாம் ஆமாம், ஒரு 17ஆம் நூற்றாண்டோட அந்த ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் திருமலை நாயக்கர் பாருங்க, இப்போ இருந்தவர் தானே. ஸோ அந்த டைமில் நடக்கிற கதை தான் இது. ஸோ அதான் இந்த கதையிலே நமக்கு ஒரு சான்று இருக்கும். இந்த ஒரு நாயக்க மன்னர்கள் காலகட்டத்தில் தான் இந்த ஒரு சாதிய பிரிவினைகள்லாம் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி நமக்கு பார்க்க முடியும் இதில்.
ஸோ அதான் அவர் வந்து சங்கிலி கருப்பர்ன்றது ஒரு அங்கேருந்த ஒரு மனுஷன்தான். அது தெய்வம் கருப்பருக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம். என்ன ஆகுதுன்னா மதுரை வீரன் வந்து ஒரு மாதிரி பிளான்லாம் போட்டு இது மாதிரி அங்கே போயிட்டு அந்த கொள்ளைக்கூட்டத்தை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தீட்டி மாறு வேஷம்லாம் இது பண்ணிட்டு அங்கே போகிறாரு. போயிட்டு சில பொருட்களை வந்து பறிமுதல் பண்ணிட்டு ஆனால் அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் வந்து தப்பிச்சிடுறான். சில திருடங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறாரு, அந்த திருடங்கள்லாம் கூட்டு போய் வீட்டில் அடைச்சி வச்சுட்டு அந்த பொருட்கள்லாம் அவரோட வீட்டில் வச்சிடுறாரு. இந்த திருடனையும் சேர்ந்து பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து மன்னர்கிட்ட போயிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த மன்னர் வந்து இன்னும் போட்டு வெள்ளை அம்மாவை டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. இது வந்து வீரன் காதுக்கு வந்து போகுது. வீரன் என்ன பண்ணுறாருனா அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து கேட்கும்போது வெள்ளை அம்மாள் இது மாதிரி என்னென்ன நடந்தது சொல்கிறாங்க. சொல்லி ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கேட்டு பரிதாபப்பட்டு அடைக்கலம் மட்டும் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணமே பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே மொத்தம் கிட்டத்தட்ட இவங்களை வந்து ஒரு சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. இது வந்து திருப்பி மன்னர் காதுக்கு போயிட்டு இன்னும் ரொம்ப கோவமாயிட்டு வீரனோட வீட்டுக்கே வந்துடுறாரு. வீரனோட வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அந்த சில பேர் அந்த கொலையர்கள்லாம் இருக்காங்க. பார்த்தா பறிமுதல் பண்ண அந்த நகை அந்த பொருட்கள்லாம் வீரன் வீட்டில் தான் இருக்குது. மன்னர் என்ன பண்ணுறாருன்னா செம கோவமாயிருது. இது மாதிரி நான் ஆசைப்பட்ட பெண்ணையும் பறிக்கிற, பார்த்தா இந்த கொள்ளை கூட்டத்துக்கெல்லாம் நீ தான் தலைவனாக இருந்திருக்க, நீ தான் இந்த பொருட்கள்லாம் திருடி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீரன் மேலே கோவப்பட்டு பழி சுமத்திடுறாரு. அரசவைக்கு கூப்பிட்டு இது மாதிரி விசாரிக்கிறாங்க. நிறையா பேச்சுவார்த்தைகள் போகுது. அரசன் வந்து இது மாதிரி அவர் மேலே பழி போடுறாரு. வீரன் வந்து அவரோட சைட் ஆஃப் நியாயத்தை வந்து எடுத்து வைக்கிறாரு. ஆனால் எதுவுமே சரியாக நடக்கலை. மன்னர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிடுறாரு, மாறு கை மாறு கால் வாங்க சொல்லி. வீரனை வந்து மாறு கை மாறு கால் வாங்குறதுக்கு கூட்டி போயிடுறாங்க. இந்த மாறு கை மாறு கால்னா கை காலையும் ஒரு காலை வெட்டிடுவாங்க. ஆமாம். நீங்கள் வந்து இப்போது வரைக்கும் சில கிராம சைடு போனீங்கன்னா மதுரை வீரன் கும்பிட்ற ஒரு 2 டைப் ஆஃப் மதுரை வீரன் கும்பிடுவாங்க. ஒன்று வெள்ளையம்மா பொம்மியம்மா சமேத மதுரை வீரர் கும்பிடுவாங்க. இன்னொன்று மாறு கை மாறு கால் வாங்கின மதுரை வீரர்னு ஒரு சாமி இருக்குது. ஆமாம். மாறு கை மாறு கால்னா அதாவது இந்த பக்கம் இருக்கிற கை மாற்றி ஆமாம் வெட்டுறது. ஓகே, புரியுது. மாறு கை மாறு கால் வாங்கின மதுரை வீர சாமின்னு ஒரு சாமி இருக்குது. அதையும் குலதெய்வமாக வச்சு கும்பிடுவாங்க. ஓகே. இது மாதிரி மன்னர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிடுறாரு. வீரனையும் கூட்டி போயிடுறாங்க. இந்த நேரத்தில் வந்து வெள்ளை அம்மாவும் பொம்மி அம்மாவும் வராங்க. வந்து இது மாதிரி எப்படி நீங்கள் வந்து அவர் மேலே பழி சுமத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்ன நடந்தது, நான் தான் அவர் மேலே ஆசைப்பட்டேன், அது மாதிரி அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் வந்து என்னை டார்ச்சர் பண்ணீங்க, இது மாதிரி கொள்ளைக்கூட்ட தலைவர்கள் வந்து அடித்து இது மாதிரி பண்ணி பிடிச்சி அந்த பொருள்லாம் பறிமுதல் பண்ணி தான் வச்சுருந்தாரு, நீங்கள் இவ்வளோ ஒரு அநீதியை நீங்கள் இழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப கோவமாக நியாயம் நீதி கேட்குறாங்க. மன்னருக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக குற்ற உணர்ச்சியாகி தான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு புரிஞ்சு குதிரையை எடுத்துகிட்டு இது மாதிரி தீர்ப்பு வழங்குற இடத்துக்கு போகிறாரு வேகமாக. போகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுது, மதுரை வீரன் மாறுகால் வாங்கிட்டுறாங்க. ஓகே. வாங்கி இறந்துடுறாரு. வெள்ளை அம்மாவும் பொம்மி அம்மாவும் வருத்தம் தாங்க முடியாமல் அவர் கூடயே சேர்ந்து உயிர் விட்டுடுறாங்க. ஓகே. இந்த இதை பார்த்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னர் வந்து இது மாதிரி இந்த நாட்டுக்காக நீ வந்து அவ்வளோ வீரமாக நீ அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்க, அவ்வளோ எங்களுக்காக பண்ணியிருக்க, ஆனால் நான் வந்து உனக்கு பெரிய அநீதி இழைச்சிட்டேன், நீ வந்து ஒரு தெய்வமாக பார்க்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதே மாதிரி கணவனுக்காக அவ்வளோ ஒரு காதலுக்காக நீங்கள் 2 பேரும் உயிரை விட்டீங்க, நீங்களும் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் மன்னர் வந்து தெய்வமாக்கிடுறாங்க. எல்லாரையும் வச்சு வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க 3 பேரையும் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் கதை இருக்குது. அது இல்லாமல் இது இறந்துடுறாங்கள 3 பேரும். இந்த டைமில் வந்து பயங்கரமாக உக்கரமாக மழை பெய்யுது இந்த டைமு. அப்போது வந்து மீனாட்சி அம்மா வந்து அங்கே வந்து பயங்கரமாக கோவப்பட்டு, நான் வந்து வரம் கொடுத்த குழந்தை தானே, நானும் ஈசனாரும் வரம் கொடுத்து பிறந்த குழந்தை, இதை வந்து அநியாயமாக அநீதியாக நீங்கள் வந்து கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு மீனாட்சி அம்மா வந்து மதுரையே அழிக்க போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ வந்து வீரனோட ஆன்மா வந்து சொல்லுது, இது மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க யாரையும்,
என்னை வந்து நீங்கள் தானே காவலுக்கு அமைச்சிருக்கீங்க இங்கே, நான் வந்து இங்கே இருந்து காவல் காக்கிறேன் உங்களையும் சரி இந்த நாட்டு மக்களையும் சரி, நீங்கள் வந்து இவங்களை எதுவும் பண்ண வேணான்ட்டு வீரன் வேண்டி கேட்டதுனால மீனாட்சி அம்மா வந்து அவங்களோட சந்நிதியிலேயே இடம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலும் அங்கே கிழக்கு கோபுரத்தில் கம்பத்தடி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலோட காவல சாமியாக நிற்கிறாரு. நம்ம மதுரையில் வந்து 18ஆம் படி கருப்பும் பாண்டி முனியும் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மக்கள் மத்தியில் பயங்கர ஃபேமஸாக பயங்கர அன்போடு வணங்குற ஒரு தெய்வமாக இருக்காங்களோ அதே அளவுக்கு ஒரு துளி கூட குறையாமல் மதுரை வீரசாமியும் அங்கே வந்து வணங்குறாங்க. மதுரை வீரசாமியும் அங்கே அவ்வளோ பேருக்கு குலதெய்வமாக இருக்கார். ஓகே, இதுதான் மதுரை வீரசாமியோட கதை. இல்லை அப்போது ஒரு எந்த மீனாட்சி கோயிலாக இருந்தாலும் அப்போ கண்டிப்பாக மதுரை வீரரும் கருப்பரும் அங்கே இருப்பாங்க. ஆமாம், ஸோ பார்த்துருக்கேன், இப்போதான் அதோட காரணங்கள் தெரியுது. ஆமாம், நிறையா அம்பாள் இருக்கிற நிறையா கோயிலில் நம்ம பார்க்க முடியும். நான் வந்து இங்கேயும் பார்த்துருக்கேன், திருவேற்காடா மாங்காடான்னு தெரில, அந்த சைடும் ஏதோ ஒரு கோயிலில் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, ரெண்டுமே மதுரை வீரர் மெயினாக நிறைய இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம், ஆனால் எஸ்பெஷலாக நான் இவங்க மீனாட்சி இருந்து அந்த இடத்துல மதுரை வீரர் இருக்கிறது. ஆமாம், மதுரை வீரரும் ஒரு பக்கம் இருப்பார், இன்னொரு பக்கம் கருப்பரும் இருப்பார். இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பிரதான காவல் சாமியாக மீனாட்சி அம்மாவுக்கு இருப்பாங்க. இப்போ வந்து இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், 2 டைப் ஆஃப் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். நான் சொன்னது வந்து ஒரு 2 டைப் ஆஃப் ஸ்டோரி, இது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 டைப் ஆஃப் ஸ்டோரி இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கதை இருந்ததுன்னா அதுக்கு வந்து பல ஒரு பிரிவுகள் இருக்கும். எப்படியும் இது வந்து ஃபோக்லோர் தான். ஒரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதே கதை தான், ஆனால் வேறு வேறு டைப்பில் மாறுபடும். இப்போ நம்ம வந்து எழுதி வச்ச ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்குமே அத்தனை வேர்ஷன் இருக்குது. தெரியாது, நிறைய பேர் இது 60+ வேர்ஷனும் என்னமோ ராமாயணத்தில் இருக்கு. ஆமாம், சீதா பிராட்டி வந்து ராமரை காப்பாற்றின வேர்ஷனே இருக்குது. இந்த வேர்ஷன் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி நிறையா வேர்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லா கதைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், லைக் வேர்ஷன்ஸ்ன்றது எப்படின்னா ஒரு நாட்டுக்கும் ஒரு ராமாயணம்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இல்லை, அதிசயமான விஷயம், எல்லா வெர்ஷன்ஸுக்கும் ஒரு வெர்ஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி தரவுகளும் இருக்குது. ஆமாம் ஆமாம், பயங்கரமான தரவுகள் இருக்குது, அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது. சாதா ரெக்கார்ட்ஸ்லாம் கிடையாது. இது ஹிஸ்டாரிக்கலாக என்ன இந்த வெர்ஷனில் இருக்கிறதும் இருக்கும், அந்த வெர்ஷனில் இருக்கிறதும் இருக்கும். நமக்கு எதை வந்து எடுக்கிறதுனே தெரியாது. நமக்கு எதை வந்து எடுக்கிறதுனே தெரியாதுன்ற ஒரு நிலைமை வரும்போது நம்ம வந்து கோர் கான்செப்டாக என்னென்னு புரிஞ்சுக்கணும். இப்போது மதுரை வீரன் வந்து இது மாதிரி அந்த மண்ணில் பிறக்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு நடக்குது, இந்த மாதிரி அவரோட விஷயங்கள் முடியுது. இதுதான் கோர் கான்செப்ட்னு அந்த கதையில் இருக்கும். இந்த கோர் கான்செப்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், நம்ம வந்து ஒதுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது இருக்கும். அதை மட்டும்தான் ஆமாம், அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போது நம்ம கருப்பர் கதை சொன்னோம்ல, நம்ம மாரநாடு கருப்பு கதையில் வந்து 18ஆம் படி கருப்பரோட ஒரு வேர்ஷன் வரும்போது அதுக்கு கீழே கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நியாயமான கமெண்ட்டாக இருந்தது. ஆனால் அது நீங்கள் வந்து அதில் 18ஆம் படி கருப்பு கதை சொல்லும் போது அதில் வந்து வேறு மாதிரி இருந்தது, இதில் வந்து கதை வேறு மாதிரி இருக்கே, அப்போ எது உண்மை என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக தான், 2 கதையிலையுமே பார்த்தீங்கன்னா கருப்பர் வந்து அந்த இடத்துக்கு வராரு, அந்த 18 மந்திரவாதிகள் இருக்காங்க, அவங்க உயிரை பறித்து அந்த அநீதிக்கு எதிர்த்து போராடி அந்த 18 மந்திரவாதிகளை அந்த படியில் வச்சு ஒரு மேலே காவலுக்கு நிற்கிறாரு. இந்த கதை நிறையா ஃபார்மில் இருக்கும், பிரிஞ்சு அந்தந்த ஸ்தல வரலாறுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஊரோட மரபு அதுக்கேற்ற மாதிரி கதை மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கணுமோ, என்ன ஒரு கோர் கான்செப்டோ அதை மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது எனக்கு இன்னொரு இடத்துல கூட ரிலேட் ஆச்சு. இப்போ நம்ம முருகரோட தகவலுக்கு எடுத்தால், முருகரோட கதை எது உண்மையான கதை அப்படின்னு எடுத்தால், முருகர்தே வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சதுலேயே வந்து தமிழ் முருகர் வந்து குற்றவையோட முருகர்னு ஒன்று இருக்குது, ஹிமாலயாஸில் இருக்கிற முருகர்னும் அது ஒரு விஷயம் இருக்குது. இதை தவிர வேறு நிலங்கள்ல அவர் இருந்தாரு, மலேசியா, கம்போடியா அப்படின்ற, அங்க அதுக்கேற்ற தனி கதை இருக்கு. அனைத்துமே சேர்த்துதான் ஆறுமுகன்னு கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரே முருகர் தான், அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரு தான் இது பண்ணியிருக்காங்கன்றது நான் யோசிக்கிறேன். ஏன்னா சோழர்களே வந்து முருகரை சிவனும் பார்வதியும் எல்லாமே இது பண்ணல, ஒரே குடும்பமா தான் அங்க இது பண்ணியிருக்காங்க. முருகரோட அது மாற்றம் இருந்தால் முருகரோட
பக்தர்களா இருந்தாலும் சரி, அருணகிரிநாதரா இருந்தாலும் சரி, இல்ல இவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அவங்க கிட்ட இருந்தும் அந்த மாற்றங்கள் வந்திருக்காது. ஸோ அப்போ இந்த ஒரு கதை தான் பல வடிவங்களா ஒரே ஒரு பெர்சன் வந்து பல வடிவங்களா எடுத்திருக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து காலங்கள் மாற மாற அது வந்து எந்த ஒரு மரபாக இருக்கட்டும், சோழர் மரபாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மரபாக இருக்கட்டும், காலங்கள் மாற மாற கதைகளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் இருக்க சோழர்களை பற்றி தெரியுது. அந்த சோழர்களோட அந்த கோயிலில் வந்து அந்த ஒரு சிற்பம் இருக்குது, நீங்கள் சொன்ன சிற்பம். ஆதி சோழர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பற்றி நமக்கு பெருசாக தரவுகளே இல்லை. அவங்களோட கலாச்சாரம் என்ன, அவங்க எப்படி எப்படி கொண்டு போனாங்க, அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியவே தெரியாது. பாண்டியர்களோட தரவுகளும் நமக்கு சோழர்கள் அளவுக்கே கிடையாது. ஆமாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஆமாம். இப்போது நம்ம ஒரு நியூ ஜென்ல இருக்க ஒரு பாண்டிய மன்னர்கள் வந்து நமக்கு தெரியுது. ஆனால் குமரியில் இருந்த பாண்டிய மன்னர்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து பெருசாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முருகன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட கான்ட்ரிபியூஷனை எடுத்துகிட்டு அவர் சொன்ன பாதையில் நடக்கும்போது அவர் யார் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான். அதுதான் நம்ம என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நம்ம வந்து தேவையில்லாமல் என்னென்னலாம் அவசியமே இல்லையோ அதெல்லாம் நோண்டுனா வந்து நமக்கு பதில் கிடைக்க போகிறது கிடையாது. பதில் கிடைச்சாலும் அதோட தேவை எதுவும் இருக்காது. காரணம் தான் முக்கியம். கதை கூறிய காரணத்தோடைய தேடுறாங்க. காரணம் இல்லாமல் தானே தேடுறாங்க. அப்படிதான் இருக்கு. நீங்கள் சொன்ன பரிணாம வளர்ச்சி ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரமே மாறுது, கருத்துக்கள் மாறுது, அதோட விஷயங்கள் மாறுது. இப்போ அந்த டைம்ல வந்து அனார்கி இருந்தது, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மொனார்கி வந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம டெமோக்ரஸியில் இருக்கோம். ஸோ ஒரு அந்தந்த விதமான ராஜ்யங்கள் மாறும்போது அந்த நிலைமையில வந்து அதோட ரூல்ஸ் மாறும்போது அதோட புரிதல்கள் இப்போ அந்த ஒரு கட்டமான ராஜ்யங்கள் இருக்குல்ல, அது ஒரு கட்டத்தில் இருக்கிற ராஜ்யமே அந்த மன்னராட்சி இருந்தாலுமே அந்த மன்னராட்சிக்குள்ளேயே அவ்வளோ மாறுதல் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ அங்கேருந்து இங்கே வரும்போது எவ்வளோ விஷயம் மாறி இருக்கும், எவ்வளோ விஷயம் மாற்றிருப்பாங்க. நம்ம வந்து ஆட்சினாலையும் கலாச்சார மாற்றம், இது டிராவல்னால, இதனால கலாச்சார மாற்றம் அது மாறிக்கிட்டே இருக்கும். கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி கதையும் மாறும். ஆமாம். ஸோ நம்ம அதோட கோர் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி நான் இன்னொரு கேள்வியும் நான் பார்த்துருந்தேன் கருப்பரோட பாட்காஸ்ட்டு இதில். அதுவும் ஒரு நியாயமான கேள்வி தான். இது மாதிரி சாமின்னு சொல்கிறீங்க, அந்த சாமி வந்து என்ன குழந்தைய வந்து சாகடிக்குது, குழந்தையோட உயிரை பறிச்சு என்ன வெளில போடுது அப்படின்னு. எனக்கு இந்த கேள்வி இருந்ததா? பட் நான் அது கதை ரீதியாக பார்க்கும்போது இதில் ஒரு உட்காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கேட்கல, கதையோடு போயிட்டேன். அது வந்து ஒரு நியாயமான கேள்வி தான் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பதிலை சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த புரிதல் வந்து இந்த கதைக்கு முன்னாடியே எனக்கு வந்து இதை பற்றின ஒரு புரிதல் இருக்குது. இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அதை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியுது. எங்கள் ஆஃபீஸில் வந்து தீபக்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவருக்கு என்னென்னா, அவருக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பிடிக்கவே பிடிக்காது. ஓகே. ஏன் அவருக்கு வந்து கிருஷ்ணரை பிடிக்காதுன்னா, அவருக்கு வந்து கர்ணனை ரொம்ப பிடிக்கும். கர்ணனை வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு ஆனால் கிருஷ்ணரை பிடிக்காதுன்னு கிடையாது. எனக்கு கிருஷ்ணரையும் ரொம்ப பிடிக்கும், கர்ணனையும் அதே அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணருக்கே கர்ணனை ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்ட்லி. அவருக்கு வந்து கர்ணனை ரொம்ப பிடிச்சதுனால இவர் வந்து சாகிறதுக்கு வந்து கிருஷ்ணரும் ஒரு காரணம் தான். ஸோ எனக்கு வந்து அவர் வந்து சரி வராது, அவர் வந்து கடவுள்னு கூட என்னால் பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு இதில் இருப்பார். ஆக்சுவலி கிருஷ்ணனே சொல்லியிருப்பார், அர்ஜுனன் கிட்டே சொல்லியிருப்பாரு, கர்ணன் எவ்வளவு பெரிய வீரன். ஆமாம், அப்படின்னு சொல்கிறதே வந்து கிருஷ்ண பரமாத்மாவாக தான் இருக்கும். இன்னும் சொன்னால் அர்ஜுனனை விட கிருஷ்ணர் பல இடங்கள்ல மகாபாரதத்தில் பார்த்தா கர்ணனை பத்தி அவ்வளவு பேசியிருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னெல்லாம் சொல்ற, கர்ணன் எப்படி தெரியுமா, எத்தனையோ இடங்கள்ல வரும். ஆமா. ஸோ இதனால கர்ணன் எனக்கு பிடிக்காது. பல பேரோட சாவுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா காரணம், கர்ணனோட சாவுக்கு முக்கியமாக அவர் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓகே. அவர் வந்து சொல்கிறது வந்து கரெக்டு தான் வச்சுக்கோங்களேன். அதை வந்து தீபக் சொல்லலை, கிருஷ்ணரே அதான் சொல்கிறாரு. ஓகே. அர்ஜுனன் வந்து ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு கேட்குறாரு கிருஷ்ணர்கிட்ட, இது மாதிரி ஏன் கிருஷ்ணா இதெல்லாம் எனக்கு என்ன பண்ண வைக்கிற, இவ்வளோ பேரை நான் வந்து சாகடிக்கிறேன், இதெல்லாம் தேவையா, ஏன் நான் இதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ உயிர் போதே அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா
நீ இந்த பழியெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? நீ இதெல்லாம் பண்ணலை, இதெல்லாம் பண்ணுறது நான் தான். ஓகே. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறது நான் தான்லேயே உங்களுக்கு பதில் கிடச்சிரும். என்னன்னா கிருஷ்ணர் பரபிரம்மம். அவர் தான் அந்த இறையோட ஸ்வரூபம்னு கீழே மனுஷ ரூபம் எடுத்து இறங்கி எல்லாமே பண்ணுறாரு. இங்கே குருஷேத்திரத்தில் இறந்தவங்க ஒருத்தங்களுக்கும் மட்டும் கிருஷ்ணர் காரணம் கிடையாது. குருஷேத்திரம் அப்போது பிறந்த ஒருத்தங்களுக்கும் கிருஷ்ணர் தான் காரணம். குருஷேத்திரம் தவிர்த்து அதுக்கு முன்னாடி நடந்த ஜனனமும் மரணத்துக்கும் கிருஷ்ணர் தான் காரணம். குருஷேத்திரத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்கள், கலியில் நடக்கிற விஷயங்கள், இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க பிறப்புக்கும் இறப்புக்கும் ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் கிருஷ்ண பரமாத்மா தான் காரணம். ஏன்னா அதுதான் இறைவன். இறைவன் ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு அது அந்த வேலையை பார்க்கறதுனால அது கொலகாரன் ஆயிடாது. பிறப்புலையும் இறப்புலையும் தான் இந்த பூமியோட சுழற்சியே ஆகுது. இங்கே சுழற்சி தான் நேரம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ஓப்பன்ஹைமர்லேயே சொல்லியிருப்பாங்க, ஐ எம் டைம், ஐ எம் த டெத். அந்த போரில் சொல்கிறேன். ஸோ நான் தான் அந்த இறப்புக்கான அந்த சுழற்சியில் நான் தான் அதை பண்ணிட்டு. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். நானும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை புரிஞ்சுக்க பார்க்கலாம். ஆனால் இது ஏன் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச மக்களுக்குன்னா, மக்களால் இறப்புன்றது ஒன்றத்தை ஒத்துக்க முடியாது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். அதை உணர்ந்தால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எல்லா பிறப்பு இறப்புக்குமே அந்த இறைவன் தான் காரணம். அப்படி பார்த்தா இங்கே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அது பிறப்பு இறப்பு கெட்டதுன்ட்டு நம்ம ஒரு முடிவு கட்டிட்டு போயிடுறோம். அந்த இறப்பு நடக்கிற இறைவன் ஒரு கெட்டவன்ட்டு போயிடுறோம். இப்போ நம்ம வாழ்க்கையிலே இருக்கட்டுமே, நமக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்குது, கெட்ட விஷயம் நடக்குது. நமக்கே தெரியும் ஒரு 3-4 வருஷம் கழித்து அந்த கெட்ட விஷயத்தினால நமக்கு ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அதை விட ஒரு பெரிய கெட்ட விஷயம் நடக்காமல் அதோடய ஈஸியாக முடிஞ்சிட்டு போயிருக்கோம். ஸோ நமக்கே ஒரு மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், நடக்கிற எல்லா கெட்ட விஷயத்துக்கும் ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்குது. இங்கே நம்ம கெட்ட விஷயமா பார்க்குற இறப்பும் சரி, இல்லை கெட்ட விஷயமா பார்க்குற நம்ம தோல்வி அடைகிறதும் சரி, இல்லை ஏதோ ஒரு மனக்கசப்போ சரி, அது எதுவுமே கெட்டது கிடையாது என்னை பொறுத்தளவு. நான் பார்த்த வரையும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரையும். ஆமாம், அவ்வளோதான். இதை ஏத்திஸ்டால கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். இங்கே கெட்டதுன்னு ஒரு விஷயமே இல்லை, எல்லாமே ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இங்கே முதல் முடிவுன்னு இல்லை, பிறப்பு இறப்புன்னு இல்லை. அந்த இறப்புன்றதும் இன்னொரு விஷயத்தோட தொடக்கத்துக்கான ஒரு சைக்கிளாக தான் கருதப்படுது. நம்ம அதெல்லாம் யார் நம்புவான்னு சொன்னால் நீங்கள் இறைவனுன்ற கான்செப்டே நம்ப முடியாது. நீங்கள் இறைவன் இந்த டவுட்டு கேட்கறதுனால தான் இவ்வளோ ஒரு பேச்சே போயிட்டு இருக்கு. இல்லை, இது இறைவன் வெளில எடுத்தால் கூட இதோட எடுத்துக்காட்டில் குருக்ஷேத்ரா நடந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கான சில வரலாறுகள், சில விஷயங்கள் நான் படித்தேன். கிருஷ்ணர் பரமாத்மா இந்த மகாபாரதம் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இதுக்கான தரவுகள் பயங்கரமாக இருக்குது, இன்னி வரைக்குமே இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்போ நடந்த போரில் ஒரு செட் ஆஃப் கிங்டம் மட்டும் அங்கே இல்லை. அப்போது ஏகப்பட்ட 100கணக்கான கிங்டம்ஸ் ஆக்சுவலாக ஃபைட் பண்ணது அகேன்ஸ்டா அந்த குருக்ஷேத்ராவில். ஸோ அந்த 100கணக்கான கிங்டம்ஸ் ரொம்ப கரெக்டாக இருந்தது. அதனால தான் குருக்ஷேத்ரான்றது ஒரு மிகப்பெரிய போராக இருந்தது. அதுவும் அப்போது இருந்த இழப்புகள் சாதா இல்லை. அப்போ இருந்த ரொம்ப 50 மில்லியனுக்கு மேலே இதுன்னு சொல்றாங்க. எனக்கு கரெக்டான நம்பர்ஸ் தெரியல, பட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இறந்து போனாங்க. சாதாரணமாலாம் இந்த போர் முடியவே இல்லை. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கலி இதை விட மிகப்பெரிய போரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விச் மீன்ஸ் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வாஷ் அவுட்டே. அப்போ அவ்வளோ அநீதிக்கும் அந்த டைம்ல இருந்த நிறைய விஷயங்களுக்கு அதான். இப்போ நீங்க அது ஒன்று சொல்றீங்களா வாஷ் அவுட்ன்ட்டு. இப்போ அந்த போர் நடக்குது, போர்ல கிருஷ்ணர் அப்படி பண்றாரு, அதுக்கு அப்படி சொல்றோம் பிடிக்கல அப்படின்ட்டு. இப்போ ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது, அங்கே சுனாமி நடக்குது, ஒரு எர்த்குவேக் நடக்குது, அதில் கொத்து கொத்தா மனுஷங்க இறந்து போகிறாங்க. அப்போ அப்போவும் நம்ம கடவுள் தானே தப்புன்னு நீங்கள் சொல்லணும் சொல்கிறாங்க சில பேர், ஏத்து சொல்கிறாங்க. நான் கடவுள் நம்பி இந்த கேள்வி கேட்குறாங்களா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒன்று என்ன கேட்பேன், இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த கடவுள் மனித ரூபம் எடுத்து அந்த இயற்கையோட வேலையை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அது எப்படி கடவுளாக இருக்க முடியும், அதை பண்ணுறதும் கடவுள் தான், இதை பண்ணுறதும் கடவுள் தான். இதை அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அதுவே இறங்கி ஒரு விஷயத்த நடத்தணும்
அப்படின்றதுக்காக பண்ணும்போது நமக்கு கேள்வி எழுது. இல்லை, இது அதையும் தாண்டி இன்னொரு ஒரு செல்ஃபிஷான ஒரு எங்கள் தாட் ப்ராசஸ் ஏன் இது வருது அப்படின்னா, செல்ஃபிஷ்னே கூட வச்சுக்கலாம் நாமே. ஒரு ப்ரொடக்டிவ் தாட் ப்ராசஸ் ஏன் வருதுன்னா, மனிதர்களாக நாம் தான் சென்டர்ன்ற ஒரு நமக்கு தாட் ப்ராசஸ் இருக்குது நம்ம வாழ்கிறதுனால. ஆனால் நம்மளை தவிர 60 மில்லியன் ஸ்பீஷீஸ் இங்கே இருக்கு. நீங்கள் அதுவும் இன்செக்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தா எவ்வளோ கணக்கு இருக்கு. அதுவும் வாழணும். நமக்கு நம்ம ஸ்பீஷீஸ் வர்றதுக்கு முன்னாடியே எத்தனையோ ஸ்பீஷீஸ் வந்துட்டு போயிருக்கு. டைனோசர் முத கொண்டு அழிஞ்சிருக்கு. நம்மளையும் தாண்டி ஸ்பீஷீஸ் வரும். அதை தவிர இந்த பூமின்றதே ஒன்று உயிர் வாழணும். நம்ம இந்த பூமிக்கு சார்ந்து நம்ம இதை காப்பாற்ற போறோம்னா நம்ப மாட்டோம். ஆனா அந்த பரபிரமம் காப்பாற்றி தான் ஆகணும். அது அப்போ காப்பாற்றணும்னா நம்மளையும் இந்த சைக்கிள் ஒரு கன்சிடரேஷனாக தான் வைக்க முடியும். நம்ம பிறப்பு இறப்பு கஷ்டம் எல்லாமே வந்து தான் ஆகணும். அந்த ஹோல் ஸ்கேல் தான் ஒரு பரபிரமம் எடுக்கணும். தவிர மினி ஸ்கேல்ல வந்து நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, சாமினா இதுதான் பண்ணணும், அது பண்ணலன்னா அது வந்து சாமியே இல்லை சாத்தான் அப்படின்ட்டு ஒரு ஸ்கேல் போட்டு வச்சுக்கிறோம். அவ்வளோதான். அந்த கதையே அங்கே கிடையாது. சாமி ரோலும் ஒரு பரபிரமம் தான் ப்ளே பண்ணுது, அந்த சாத்தானோட ரோலும் பரபிரமம் தான் ப்ளே பண்ணுது. அங்கே நல்லது கெட்டது சாமி சாத்தான்லாம் எதுவுமே கிடையாது. பேலன்ஸ் இயற்கையோட நீதிக்கு ஏற்ற மாதிரி அது அந்த சுழற்சி போயிட்டே இருக்குது. அதுக்கிட்ட லைட் அண்ட் டார்க் அவ்வளோதான். அதெல்லாம் சேர்ந்தது தானே அந்த ஒரு இன்யன், அந்த இருமை தத்துவம், முருகனோட முக்கோண தத்துவம் எல்லாமே. ஸோ அதுதான் இறைதேன். அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா இந்த பிறப்பு அதுக்கப்புறம் இறப்புன்றது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம மக்கள் பார்த்துட்டு அந்த ஒரு இறைன்ற ஒரு விஷயத்த வந்து ஜட்ஜ் பண்ணுறோம். நம்ம அந்த ஒரு கான்செப்ட்னே பார்த்திங்கன்னா அந்த இறப்புன்றது அதோட முடிஞ்சிடுறது கிடையாது. அந்த ஒரு உயிர் வந்து அந்த ஒரு பிறப்பு எடுக்குதுன்னா அந்த பிறப்பு வந்து இந்த டைமில் முடியணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுதலை பெற்று அது வந்து அடுத்த ஒரு மேன்மையான ஒரு பிறப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு சைக்கிள் கூட இருக்கும். அதுதான் வந்து அந்த கருப்பர் குழந்தைக்கும் நடந்திருக்கும். ஆமாம், அது ஒரு மேல்நிலைக்கு தான் கருப்பர் எடுத்துட்டு போயிருப்பாரே தவிர அது வந்து அடுத்தது வெட்டினதுனால அதோட வாழ்க்கையை முடிச்சுட்டா கிடையாது. அந்த முடிகிறது அந்த இதெல்லாம் நம்ம போட்டுற ஒரு இது தானே. அந்த குழந்தைக்கு ஒரு மோட்சம் வந்துடும். மோட்சம் தான். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போ வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி புக்கில் வந்து ஒரு விஷயம் பரமஹம்ச யோகானந்தா வாழ்க்கையில் நடக்குது. என்னென்னா அவர் ஆசிரமத்தில் வந்து ஒரு மான்குட்டி வந்து ரொம்ப ஆசையாக வளர்க்குறாரு. அந்த ஆசிரமத்தில் இருக்க குட்டி பசங்ககிட்டலாம் சொல்லிட்டு போயிடுறாரு, இது மாதிரி நான் வந்து ஊருக்கு போகிறேன், ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் இந்த மான்குட்டியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக பார்த்துக்க தெரியாமல், ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க தெரியாமல், ஒரு மாதிரி உடல்நல குன்றுன அளவுக்கு அந்த மானை ஆக்கிடுறாங்க. திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த மான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. இவருக்கு வந்து பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாரு. பயங்கர ரொம்ப இன்டென்ஸான ஒரு தியானத்தில் இறங்கி அந்த மான் வந்து சாகிற நிலமையில் இருக்குது. ஆனால் அந்த உயிர் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. நைட்டு வந்து தூங்குறாரு யோகானந்தர். அப்போ வந்து அந்த மானோட ஆன்மா வந்து அவர் கனவுல வருது. வந்து இது மாதிரி சொல்லுது, நீங்கள் வந்து ஏன் என்னை வந்து பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட பிரார்த்தனையும் உங்களோட தியானமும் தான் என்னை வந்து இன்னும் இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளே மாட்ட வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து என்னை விட்டுருங்க, நீங்கள் விட்டீங்கன்னா நான் வந்து சந்தோஷமாக நான் வந்து போவேன் என்னோட அடுத்த ஒரு மேன்மையான பிறப்பை நோக்கி அப்படின்னு சொல்லுது. முழிச்சு பார்த்துட்டு அவர் வந்து பயங்கரமாக ஒரு தப்பை ரியலைஸ் பண்ணுறாரு. இது மாதிரி இறைவனோட கணக்கு தான் இந்த பிறப்பு இறப்புன்றது. இதை வந்து நான் யார் தடுக்கிறதுக்கோ என்னோடய சுயநலத்துக்காக பிடிச்சி வச்சுக்கிறதுக்கோ. இங்கே வந்து சுயநலன்றது நம்ம அந்த ஜட்ஜ் பண்ணுறது தான். அந்த குழந்தைய இது பண்ணிட்டல, அந்த பட்டரும் அதானே பண்ணார். அவர் வந்து இறைவன் மேலே முழு சரணாகதியில் இல்லை. பிள்ளைக்கறி கேட்டோன்னே ஈசனாருக்கு தந்த மாதிரியான ஒரு சரணாகதியில் வந்து அந்த பட்டர் இல்லை. அவர் வந்து திருப்பி தெய்வத்தை பழிச்சார். இப்போ அந்த மாதிரி யோகானந்தர் வந்து உணர்றாரு, இது மாதிரி என் சுயநலத்துக்காக நான் வந்து எப்படி வந்து அந்த ஆன்மாவை பிடிச்சி வைக்கலாம், இறைவனோட அந்த ஒரு நியதியே மாற்றலான்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கு விடுதலை கொடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மான் இறந்து அந்த மானோட ஆன்மா வந்து அந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிடுது. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு நம்ம பிடிச்ச ஒரு நாய்க்குட்டியோ இல்லை ஒரு மான் குட்டியவோ இல்லை நம்ம கூட இருக்கிற ஒருத்தங்களையோ நம்ம வந்து கூடவே வச்சுக்கணும், நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து லவ் இல்லை, அது வந்து அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம அந்த பேரன்பலையும் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து இன்னும் மேம்பட்டு போகணுன்னு தான் அந்த ஒரு உண்மையான லவ்ன்றது நினைக்கும்.
ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த ஆன்மாவோட ஒரு நல்லதுக்கு அந்த ஆன்மாவுக்கு வந்து அந்த ஒரு மானுன்றது ஒரு இது தானே, லாக்கு தானே. அந்த மானை இருந்து அப்கிரேட் ஆகி அது வந்து மனுஷனானால் தான் கொஞ்சம் ஒரு அப்கிரேடு, மனுஷன்லேருந்து இன்னும் மேல் நிலைமைக்கு போனால் தான் மனுஷனோட அப்கிரேடு. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு போகணுன்னு இறைவனை வேண்டிட்டு அந்த ஒரு ஜெயிலேருந்து விடுதலை கொடுத்துட்றாரு. ஸோ இதுதான், இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக லவ்ன்றது என்னது நீங்கள் சொன்னது வந்து பிகேல தெளிவாக காட்டியிருப்போம். அந்த ஒரு பர்சன் அவங்க ஃப்ரீயாக வாழணும்னா அவங்கள விட்டு கொடுக்கறதா அன்பு அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் இது சொல்கிற நம்ம இது வந்து மானுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, அசுரர்களுக்கே இதை நடந்திருக்கு. ஆக்சுவலாக மகிஷாசுரன் வந்து துர்காம்மா கையில தான் வந்து சாகணும்னே அவன் வரம் வாங்கிட்டு தான் வந்தான். துர்காம்மா கையில இறந்து தான் மோட்சமே பெற்றான். இது ராவனுக்கும் அதே தான். பெருமாள் கையில அவங்க வந்து ஒரு பெருமானுக்கு எதிரியா பிறந்து அவங்க இதுவாகணும்ன்ற புராணமே இருக்கு. ஆக்சுவலா எதிரியாகி வரணும்னா. அது மட்டும் இல்லாம ராமர் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், ராவணனை ராமரே அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. கிருஷ்ணர் எப்படி கர்ணரை பண்ணாரோ அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு அவரோட இதுக்கு. ஸோ ராவணன் மேல்நிலைக்கு போகணுன்றதான் ராமரே எதிர்பார்த்து, ராமன் கொன்னக்கப்புறம் எதிர்பார்த்த ஒரு விஷயமா வேண்டிக்கிட்டதும் கூட சில முறை புராணங்களும் சரி தரவுகளுமே சொல்ற விஷயம் அதுதான். ஸோ ஒரு கடவுள் ஒரு படி எடுத்து வைக்கிறாரு, அந்த பரபிரம்மம் ஒரு படி எடுத்து வைக்குதுன்னா அது வந்து அனைத்திற்கும் அவங்க கையால பனிஷ்மெண்ட் வாங்குறவங்களுக்கும் நல்லதா தான் இருக்கு. அது வந்து யாரையுமே. அதே மாதிரி நீங்க இன்னொன்று இருக்கும், ராவணன் வந்து வைகுண்டத்துல வந்து அந்த ஒரு கேட் கீப்பர்ஸ்ல வந்து ஒருத்தர் தான் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம வந்து ராவணன் வந்து அரக்கன், இவர் கொன்னுட்டாரு அப்படின்ட்டு. எல்லாமே அதோட விளையாட்டு தான். நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு வந்து அது வந்து அடங்கவே அடங்காது. இப்போ வந்து கருப்பர் வந்து அந்த இறை வந்து கருப்பருன்ற ஒரு டூலால், கருப்பருன்ற ஒரு உருவத்தினாலேயோ இல்லை அந்த இறை வந்து கிருஷ்ணருன்ற ஒரு உருவத்தினால அந்த ஒரு டூலை எடுத்து அதை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷன் மேலே வைக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி நம்ம வந்து வச்சிடுறோம். அதோட வேலையே அதுதான். ஆக்சுவலாக இதில் இன்னொரு கேள்விகளும் பல பேருக்காக இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ இறைன்றது வந்து ஏன் மனிதனோட வடிவம் எடுத்து இப்போ இந்த கேள்வி பழத்துக்கு ஏன் கோச்சுக்கணும், இந்த கேள்வி வர்றது இல்லை இவங்க ஏன் அப்படி நடந்துக்கணும். மீனாட்சி அம்மன் கூட வந்து யாரோ கெட்டவங்க இருந்தால் சாப்பிட்ருவாங்க நைட்டு, அதை வந்து ஆதிசங்கராச்சாரியர் தான் தடுத்தாங்க. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பர் வந்து குழந்தைய வந்து இது பண்ணாங்க அப்படின்னா இது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது, ஒரு கடவுள் வந்து இப்படி எல்லாம் நடந்துக்குமா அப்படின்றது மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, கடவுள் அப்படி ஒரு சாந்த ஸ்வரூப பரபிரம்ம ரூபத்துல யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் வந்து கடவுள் வந்து அந்த வடிவத்தை எடுத்து யாருக்கு கனெக்ட் ஆகும். முருகர்னா பையன் குழந்தை எல்லாருக்கும் பிடிக்கும், அம்பாள்னா ஒரு அம்மா ஒரு தாய், காளியை எத்தனை பேருக்கு பிடிக்கும். அதேதான். ஏன்னா காளி வந்து நம்மளோட ஆணவத்தையும் நம்மளோட கெட்ட குணத்திலையும் வந்து ப்ரோவோக் பண்ணுவா. அதை வந்து யாருமே எடுத்துக்க முடியாது. ஆமா, நீ பண்ணி வா, நீ செய்யணும்னு வெயிட் பண்றவா. அப்புறம் ஸோ எத்தனை பேருக்கு வந்து இங்க காளியை பிடிக்கும்? இருக்காங்க, பிடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா ரொம்ப அந்த ஹார்ட் கோரா அந்த ஒரு பண்றவங்க தான் காளியை வந்து ரொம்ப பிடிக்கும். இல்ல அதுதான் ஆண்டவனோட அழகே. அந்த பிடிக்கிற ஒரு சில பேருக்கு காளி தான் செட் ஆகும். ஆமா, வேற யாருமே செட் ஆகும். ஆமா, அது பெரும்பாலும் இருக்கிறவங்களுக்கு நம்ம அம்பாள், முத்துமாரியோ இல்ல மீனாட்சியோ அந்த மாதிரி அவங்க செட் ஆவாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தருக்குமான ஏத்த வடிவத்தை எடுக்கணுன்றதுக்காக தான் பரபிரம்மம் அந்த வடிவங்கள்ல வித்தியாசமான வடிவங்கள்ல வராங்க. அதே மாதிரி நம்ம மனுஷங்களோட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து அந்த பரபிரம்மத்தை போய் ஜட்ஜ் பண்ண முடியாது. பண்ணிக்கலாம், ஆனால் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே அது வந்து அடங்காது. நம்ம வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரோ. இப்படி தான் மதுரை வீரர் வந்து மக்களோட ஒரு வீட்டுக்குள்ளேயும் குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக போய் சேர்ந்து இப்போ வரைக்கும் மக்களுக்கு வந்து அந்த உயர்நிலையில் இருக்க ஒரு ஆன்மாவாக அருள் பாதிச்சிட்டு இருக்காரு. இதுதான் மதுரை வீரரோட கதை. அருமை, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஜேர்னி, ஃபென்டாஸ்டிக்கான டிஸ்கஷன். ஒரு கதை மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேசணும். ரொம்ப அருமையாக இருந்தது. கூல் ப்ரோ. இந்த கதையிலேருந்து எனக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் திங் தான். நம்ம இப்போ வந்து நிறைய விஷயங்கள் என்னென்ன எடுத்துக்கணும்னு இப்போ கொஞ்ச நாள் பேசணும். பட் மதுரை வீரரோட கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அது மட்டும் சொல்லுங்கள். மதுரை வீரர் கதையிலேருந்து நான் என்ன எடுத்துக்க முடியும்னு பார்க்குறேன்னா, மொதல் விஷயம், அவருக்கு நிறையா அநீதிகள் நடந்தப்போ கூட அவரை வந்து
சாதி ரீதியாக அவர் வந்து கீழே தள்ளினப்போ கூட, இல்லைன்னா பொய்ப்பழி போட்டப்போ கூட, அந்த மாதிரி தவறான விஷயங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு நடக்கும்போது அவன் வந்து ரொம்ப ஈஸியாக டிவியேட் ஆகிட முடியும். நான் இவ்வளோ கரெக்டாக இருக்கேன், டிசிப்ளினாக இருக்கேன், அப்போவே என்னை வந்து எல்லாம் இவ்வளோ பண்ணுறீங்களடா, நான் எதுக்கடா அப்படி இருக்கணும்ன்ட்டு டக்குன்னு நம்ம ஆளுங்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் அவ்வளோ அவரை வந்து கீழே தள்ளியும் சரி, இல்லை அவர் மேலே அவ்வளோ பழி போட்டும் சரி, அவரோட டிசிப்ளினையும் சரி, அவரோட தன்மையை வந்து அவர் வந்து இழக்கலை எப்போவுமே. அவர் வந்து எப்போயுமே அவர் யாரோ, அவர் என்னவோ அதில் தான் உறுதியாக இருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இந்த கதையிலேருந்து கற்றுக்கணுன்ட்டு நான் பார்க்குறேன். அருமை ப்ரோ. எஸ் ப்ரோ. ஸோ அருமையான பாட்காஸ்ட், அருமையான கதை. உங்களுக்கு எங்கள் கருத்துக்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறையா புறதெய்வங்கள் பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பாட்காஸ்ட்டில் வரும். அதே மாதிரி இது மாதிரி ரொம்ப தாட்ஃபுல்லான, ரொம்ப ஒரு நல்ல கமெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம அந்தந்த இதில் வந்து கண்டிப்பாக இது மாதிரி எடுத்து பேசி ரிப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கேற்ற ஒரு பதில்களும் தரோம். நாங்கள் அதை வரவேற்கிறோம். எந்த விதமான கிரிட்டிசிசமோ இல்லை இந்த கேள்வியோ வந்து தவறே கிடையாது. எல்லாத்துக்கும் பதில் தேவை. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். எஸ். ஆமாம். ஆனால் அதை வந்து ஒரு போராவும் இல்லை, அது வந்து ஒரு எதிர்ப்பாகவும் மாறாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம டிஸ்கஷன் எவ்வளோ வேணா பண்ணலாம். நம்ம இதுக்குள்ளே எத்தனையோ பேர் மாற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு தனித்துவம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம சேர்ந்து தான் எங்கேஜ் ஆக போகிறோம். அதுதான் உண்மை. எஸ் ப்ரோ. அதான் இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக இறைவனோட அருளில் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ எஸ், அருமையான பாட்காஸ்ட் ப்ரோ. ஸ்டில் பார்ப்போம், அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திப்போம் கண்டிப்பாக. அதுவரை ஃப்ரம் ஹே தமிழ், சந்திரசேகரன். நன்றி, வணக்கம். நான் வீரா. முருகா சரணம்.